பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9 துவங்கி 13 வரை யாராகிலும் ஒருத்தர் வாசிக்கலாம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறோம், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவருடைய அன்பில் என்ன செய்யணும்? நிலைக்கணும். நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நான் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறேன், பிதா எனக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அப்போ நாங்கள் 2 பேரும் பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் எனக்குள்ளே என்ன செய்யணும்? எனக்குள்ள இல்லை, அவருக்குள்ளே. அல்லேலூயா. இயேசுவுக்குள்ளே நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த அன்பிலே நிலைத்திருங்க. செய்தியின் தலைப்பு அன்பு. செய்தியின் தலைப்பு என்ன? அன்பு. இது என்ன அன்பு அப்படின்னா, பிறருக்காக தன்னையே கொடுத்த இயேசுவின் அன்பு. பிறருக்காக தன்னையே கொடுத்த இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. நம்ம அன்பெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும், ஆனால் இயேசுவின் அன்பு அழியாது. நம்ம அன்பில் ஏதாகிலும் ஒரு சுயம் இருக்கும், ஆனால் அந்த அன்பில் ஒரு துளி, ஒரு சின்ன ஒரு புள்ளி அளவு கூட என்ன கிடையாது, சுயமே இல்லாத ஒரு அன்பு. பிரதிபலன் நாம் கூட ஒருத்தருக்கு ஏதோ செய்தோம்னா எதிர்பார்ப்போம், ஆனால் அந்த அன்பில் எதையுமே எதிர்பார்க்காது. அது எதிர்பாராமல் உதவி செய்கிற அன்பு, பிரதிபலனே எதிர்பார்க்காத உதவி செய்த ஒரு அன்பு அது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர் தான் சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய அன்பில் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க. அவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் நிலைச்சிட்டா சபையில் நிலைத்திருப்பீங்க, பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பீங்க, பக்தியில் இருப்பீங்க, யாரோடு கூட விரோதம் பாராட்ட மாட்டீங்க, எல்லாரோடு கூட சமாதானமாக இருப்பீங்க. அல்லேலூயா. யாவரோடும் ஐக்கியமாக இருப்பீங்க. காரணம், அந்த அன்பு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறபடினாலே நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த அன்பு நிறைஞ்சிருக்கும், உங்கள் வீடு நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த அன்பில் என்ன செய்யுங்க? நிலைத்திருக்கணும். இயேசுவின் அன்பு, அதை நீ நம்பு, உன் வாழ்க்கையில் வராது வம்பு. அதை நீ நம்பலைன்னா உன் வாழ்க்கையில் வரும் வம்பு, அதை நம்பினா வரும் தெம்பு. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உன் வாழ்க்கைக்கு தெம்பு, அதை நீ நம்பு, நம்பலைன்னா வரும் வம்பு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, என்ன ரைமிங்க வருது, சிறிதாக ஒரு சர்ச்சைக்கு வந்தவொடனே கர்த்தனால உலகத்தான் தான் சொல்லுவான், இல்லை நம்மளுக்கும் அதே ஞானம் தான் இருக்குது, அவங்கள விட நம்ம நிறைய சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம அடக்கி வாசிக்கிறோம், அவ்வளோதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. அந்த அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், என்ன ஒரு அன்பு இல்லை, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அது ஒருவரிடத்துல இல்லை. ஒரு சிநேகிதனுக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுக்குறான்டானா அந்த அன்புக்கு நிகர இல்லை. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏரிக்கு 3 பேர் குளிக்க போகிறாங்க. குளிக்க போன இடத்துல திடீர்னு 3 பேருமே முழுகிறான். அதில் எப்படியோ ஒருத்தர் தப்பிச்சு மேலே வரான், வந்துட்டு திரும்ப பார்க்குறான், 2 பேரை உள்ளே இழுத்துட்டு போ தண்ணிக்குள்ளே. இவன் குதிச்சு என்ன பண்ணால் 2 பேரை காப்பாற்றின பாருங்க, இவன் போயிட்டான் உள்ள. தன் நண்பர்களுக்காக ஒருத்தன் ஜீவனையே கொடுத்தான். என்ன அன்பு தெரியுமா அது? அந்த அன்புக்கு ஆழம், அவ்வளோ ஆழம், ஆழமான அன்பு அது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு சிநேகிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு எனக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுடைய நண்பனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் சொல்லி இவன் போய் அவனை வெட்டிட்டு இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் நண்பனுக்காக. இப்படியே இருக்கிறாங்க சிலர்.
நண்பனையும் போட்டு தள்ளுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த அன்பு அப்படின்னா யார் தெரியுமா? நம்மை ஆண்டவர் இந்த இடத்துல என்ன தெரியுமா நினைக்கிறாரு? உங்களையும் என்னையும் சிநேகிதனாய் பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு யாரு? சிநேகிதர்கள், நண்பர்களாய் எதிர்பார்க்கிறார், சிநேகிதனாய் எதிர்பார்க்கிறார். அப்போ சிநேகிதனா அவரும் நம்மோடு கூட பழக விரும்புகிறார். அப்பா அம்மா கிட்ட கூட சீக்கிரட்டை சொல்ல மாட்டானுங்க. யாருக்கிட்ட சொல்லுவாங்க? ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னா அது முதல் அவளுடைய தோழிக்கு தான், அவருடைய நண்பனுக்கு தான் என்ன செய்வா? சொல்லுவா. பையனும் அதே போல் தன்னுடைய நண்பனுக்கு தான் அதை என்ன பண்ணுவான்? சொல்லுவான். அவங்க ரெண்டு பேருக்கும் காவலாளி யாருன்னா நண்பன் தான். அவங்க ரெண்டு பேரும் அங்கே எங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவன் தூரமாக அப்படி நின்றுட்டு இவன் செல்ஃபோன் நோட்டிங்கன்னு யாருன்னா வராங்களா போகிறாங்கன்னு என்ன செய்வான்? பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா யாருக்காக இருக்கிறான்? அவன் நண்பனுக்காக. யாரையும் காட்டியே கொடுக்க மாட்டான். முதல்ல நண்பனுக்கு தான் தெரியும், நண்பனுக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அது ஊருக்கு தெரியும். ஊருக்கு தெரிஞ்ச பிறகு அப்பா அம்மாவுக்கு தெரியும். இது உலகம். ஆனால் அந்த இடத்துல அந்த நண்பன் அப்படி சொல்லக்கூடியவன் நண்பனுக்காக அவன் என்ன தப்பு பண்ணால் கூட என்ன செய்ய மாட்டான்? காட்டி கொடுக்கவே. அவன் தான் உயிர் சிநேகிதன். ஒருவேளை அவன் ஜெயிலுக்கு போகிறதா இருந்தால் யார் போகிற சொல்லுவான்? நீ வேணாடா, நீ போகாத, உனக்காக நான் போயிடுறேன்னு போயிடுவான். அது ஆழமான அன்பு. ஆனால் இன்றைக்கி அந்த அன்பெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சிநேகிதனாய் சிநேகிதியாய் பார்க்கிறாரு. அதனால் உங்களுக்காக எனக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே அப்படின்னார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை சிநேகிதன் சொன்னார். இன்னொன்று கூட சொல்லலாம், சிநேகிதன் கிட்ட நிறைய காரியங்களை ஷேர் பண்ண முடியும். எங்கள் அப்பா 74 வயசு மரிக்கும் பொழுது அந்த 74 வயசு வரலாம் அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க, நல்ல நண்பர்கள். அப்போது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறார், நான் மரிச்சிருவேன்டா. எங்கள் அம்மாவை அவர் சொல்கிறார், அவர் அண்ணன் கூப்பிடுவார், எங்கள் அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுவார். அதனால் அண்ணியை நீ பார்த்துக்கோ, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த பிள்ளைங்களுக்கும் எதுவும் தெரியாது, அவங்களுக்கு நீ உதவியாயிரு. எதாகிலும் அரசாங்க சம்மந்தமாக இல்லை ஏதாவது சொத்து பிரச்சனை அந்த மாதிரி எதனா வந்ததுன்னா நீ உதவியாரு அப்படி சொல்லி அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு. அவர் அழறாரு, இவர் அழறாரு. அவருடைய நண்பர்கள் ஒரு 4 பேர் உயிர் தோழர்கள், அந்த 4 பேரையும் பார்க்கணுன்னு கூப்பிட்டார். 4 பேரையும் நாங்கள் போய் தகவல் சொல்லி கூப்பிட்டு வந்து அத்தனை பேரையும் பார்த்தார். அவர் சாகும்பொழுது எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு உயிர் விட்டார். பாருங்கள், அந்த அந்த நண்பர்கள் சொல்லக்கூடியது. இவருக்கு 74 வயசு, அவங்களும் அந்த மாதிரி. எங்கள் அப்பாவுக்கு பிறகு தான் அந்த ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தார்ல, அவரும் இறந்தார். ஆனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அதே மாதிரி அவங்க எங்கள் அப்பா இறந்து ஏறக்குறைய ஒரு 2 வருட காலங்களோடு எங்களை விசாரிப்பாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோம். அவங்க சொல்லுவாங்க, என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய நண்பன் சொல்லிவிட்டு உயிர் விட்டுட்டான், அதனால் நான் என்ன செய்யணும், உங்களை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இன்றைக்கி அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ சிநேகிதனுக்காக தன்னையே கொடுத்த ஒரு அன்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலையும் தன்னையே ஒருத்தன் அர்ப்பணிச்சிட்டான். இயேசுநாதருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீஷரில் ஒருவன் ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்கிறவனாய் மாறினான். அந்த சீஷர்கள் ஆண்டவர் அவங்க சொல்கிறாங்க, அவங்கள ஊழியக்காரர்கள் அப்படின்னு அழைக்கிறதுக்கு பதிலாக நான் உங்களை சிநேகிதனாக, சீஷனாக, நண்பனாக அழைக்கிறேன்னு சொல்கிறார் வேதத்தில். ஏன்னா ஊழியக்காரன் எஜமானுக்கு கட்டுப்பட்டவன், ஆனால் சீஷன் சிநேகிதன் கட்டுப்பட்டவன் கிடையாது, அவன் சுயாதீனம் உள்ளவன். 2 பேரும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு அம்மா எனக்கு சொல்லுவாங்க, ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு அங்கே வராங்க, அவங்க ஃபேமிலியில் சொல்லுவாங்க, ஐயா 12 மணிக்கு 11 மணிக்கு வரானுங்க ஐயா, அவன் ஃப்ரெண்டுக்கு எதுனா ஒன்றுனா போதும் உடனே ஓடி போடுறானுங்க, சாப்பிட கூட மாட்டேன்றானுங்க.
1 மணிக்கு வந்து சாப்பிட்றானுங்க, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டுன்னு போயிடறானுங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த ஃப்ரெண்டு மேலே அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அலாதி தீர்மானம். அவங்க மேலே அவ்வளோ உயிரே வச்சு என்ன செய்வாங்க, பழகுவாங்க. அது ஒரு உண்மையான அன்பு. ஆனால் அதை விட ஆண்டவர் பேரில் நமக்கு என்ன உண்டாயிருக்கணும், அன்பு உண்டாயிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அன்பு நிலைக்கும். இல்லைனா அந்த அன்பும் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்களா, ஆண்டவர் சில நேரத்தில் எரிச்சல் உள்ளவர், தன்னை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அப்படி உள்ளவர். அவரை அதிகமாக நம்ம நேசித்தா போதும், அவர் நம்ம எதிர்பார்க்கிற எல்லாரையும் நம்மளை நேசிக்க வச்சுருவார். ஹல்லேலூயா. ஆனால் அவரை விட்டுட்டு வேறு யாருன்னா நேசித்தவனா பிரிச்சுருவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது யோவான் 10:17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற பிதா என்ன செய்தாரா, என்னில் அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை பிதா கொடுப்பார்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த ஜீவனை யார் கையில் கொடுத்தாரு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் யார்கிட்ட கொடுத்தாராம், பிதா கிட்ட கொடுத்தார். பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார். அவ்வளவு நம்பிக்கை அவர் பேரில். அதே போல் அவர் என்ன செய்தாருங்க, எழுப்பினார். இன்னொரு பக்கம் யோசித்து பாருங்க, பிதாவினுடைய பாரத்தை யார் சுமந்தார் தெரியுமா, இயேசு. பிதா உருவாக்கின மனிதர்களை பிசாசு நயவஞ்சகமாய் வஞ்சித்து அவருடைய அன்பிலிருந்து எல்லாரையும் பிரிச்சுட்டான். பிதாவுக்கு மிகுந்த வேதனை. தன்னுடைய பிதாவின் வலது பரிசத்தில் அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாய் வாழ்ந்த இயேசு அந்த சூழ்நிலையை பார்க்கிறாரு. அதனால சொன்னார், பிதாவே நான் போகிறேன், இந்த ஜனங்களுக்காக என் ஜீவனை என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன்னு தன்னை அர்ப்பணித்து வந்தார். பிதாவினுடைய ஏக்கத்தை, பிதாவின் திட்டத்தை இவர் நிறைவேற்றுகிறார். பிதாவுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்கிட்டான் சத்துரு. பிதாவுக்கும் நமக்கு இருந்த ஐக்கியம், அந்த பந்தத்தை அவன் கெடுத்து போட்டான். ஆண்டவர் பிதாவையும் நம்மையும் ஒன்றாய் இணைக்க பாலமாய் அமைந்தார். அதனால தான் கல்வாரி சிலுவையில் குருதி சிந்தினார், ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். எப்படி ஒரு அடகு கடையில் ஒரு நகையை வச்சுட்டா அதை மீட்கிறதுன்னு ஒரு வழி இருக்குது. திரும்ப நம்ம என்ன செய்யணும், பணம், அதுக்கான தொகை, அந்த வட்டி அதெல்லாம் கட்டினா தான் என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். மாதம் மாதம் அதுக்கு வட்டியே கட்டலாம், அது முழுகிடும், அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம எப்படி அதை வட்டியை அதனுடைய எல்லா தொகையும் கட்டி மீட்கிறோமோ, அதுபோல் பாவியாய் போனோம், பாவத்துக்கு அடிமையாய் போனோம். அவன் கையிலேருந்து மீட்கிறனா பணம் கொடுத்து மீட்க முடியாது. அவன் கரத்துலேருந்து கர்த்தர் எப்படி தெரியுமா மீட்டாரு, இரத்தத்தை கிரயமாய் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இது விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய அன்பு இல்லை. நம்ம நண்பனுக்காக ஒரு 1 லட்சம் கொடுத்து அவனை காப்பாற்றினா காப்பாற்றிடலாம், உயிர் கொடுக்குறதுன்றது ரொம்பவும் ரேரு. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிநேகிதனாய் சிநேகிதியாய் பார்க்கிறதுனால உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த அன்புக்கு அளவே இல்லை. யோவான் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26 கொஞ்சம் வாசிங்களேன் யாராகிலும் ஒருத்தர். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினதே யாரு தாங்க, கிறிஸ்து. இல்லை பிதான்னு ஒருத்தர் இருக்கிறார் நமக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன நமக்கு தெரியாது. அதை இவர் வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிறேன், நான் இறந்துட்டேன்னு வச்சுங்க, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் வர சந்ததிக்கு என்ன செய்யாது, நான் யாருன்னே தெரியாது. அப்போ இதில் உள்ள யாரோ ஒருத்தர் என்னை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி பண்ணார் சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் அவங்களுக்கு அவரை பற்றி என்ன செய்யும், தெரியும். அதே போல தான் இந்த பிதாவை குறித்து குமாரன் என்ன செய்தாருங்க, சொல்கிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அதற்காக
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி சொல்றாரு, என் பிதா என்னில் அன்பா இருக்கிறாரு, நானும் உங்களில் என்ன செய்கிறேன், அன்பா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சீஷன் என்பவன் குருவை மிஞ்சி இருப்பானா, குருவுக்கு பிந்தி இருப்பானா? இப்போ ஒரு சீஷனாக ஒருத்தர் குரு இருக்காங்க, குருவுக்கு கீழே சீஷனாக போகிறாங்க அப்படின்னா அவங்க யாராக இருக்கணும்? குருவுக்கு மிஞ்சினவன் என்னவா இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அவன் குருவை விட மிஞ்சிடனான்ல. இப்போ குருவுக்கு பிந்தி இருக்கிறவன் தான் யாராக இருக்க முடியும், சீஷனாக இருக்க முடியும். இப்போ சீஷனாக இருக்கிறவன் என்ன செய்யணும்னா, அந்த குரு என்ன சொல்கிறாரோ அதுக்கு என்ன செய்யணும், அவன் கீழ்ப்படியணும். அந்த ஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது, சுயம் இருக்கக்கூடாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, குரு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அந்த நல்ல எண்ணம் சீஷனுக்கு இருக்கணும். ஒரு முறை புத்தர் அவர்களிடத்தில் ஒரு பையன் சீஷனாக சேரணும்னு சொல்லி விரும்பினாலாம். அவனை கொண்டு போனாங்க. அப்போது இன்னொரு பையன் அதே போல் புத்தர் இடத்துல சீஷனாக இருக்கணும் அப்படி சொல்லி விரும்பினான். அவனையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே அவர் சொன்னார், அந்த 2 பேரையும் கூப்பிட்டு, ஒரு மடம் இருக்குது, அங்கே போங்க, அங்கே 2 கத்தி இருக்கும், அதை கொண்டு வாங்க அப்படின்னாரு. 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னார். 2 பேரும் போனாங்க. ஒரு கத்தி கொண்டு வர சொன்னார். அங்கே 2 கத்தி இருக்குது, அந்த 2 கத்தியை 2 பேரும் கொண்டு வந்தான். ஒருத்தன் என்ன செய்தான், கத்தியை கொண்டு வந்தான். இதுதான் கத்தி அப்படின்னா, இந்த புடின்னு ஒன்று இருக்குது இல்லையா, கத்திக்கு என்ன இருக்கும், புடி இருக்கும். இந்த புடியை இப்படி பிடிச்சிட்டு கத்தியை யாருக்கிட்ட கொடுத்தான், அந்த முனபாகத்தை அவர் கையில் கொடுத்தான். அதை வாங்கி அவர் வச்சுக்கிட்டார். இன்னொருத்தனை எடுத்துகிட்டு வர சொன்னார்ல, அவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் என்ன பண்ணா, கைப்பிடி அவர் பக்கமாக திருப்பி கொடுத்துட்டு ஷார்பை யார் பிடிச்சிக்கிட்டான், அவன் பிடிச்சிக்கிட்டான். இப்போ இந்த 2 பேரில் யார் செலக்ட் ஆனாங்க? புடிய நீங்கள் அது போல் இருக்கீங்களா? கத்தி கொடுத்தா சத்துக்குன்னு குத்திட்டு என்ன செய்யலாம், நமக்கு எதுக்கு கைக்கெல்லாம் வெட்டி, நான் ஒரு எப்படின்னா வாங்கின்னு போட்டோம் அப்படி தானே இருப்போம்ல. ஏன்னா வாங்குறவங்க அவசரமாக வாங்கினாங்கன்னு வச்சு கை அவங்கள என்ன செய்யும், பதம் பார்த்துரும். ஆனால் பாருங்க, அவன் தனக்கு காயம் பட்டாலும் பரவாயில்லை, குருவுக்கு என்ன செய்யக்கூடாது, அவன் தான் சீசனாக இருக்க முடியும். அப்போ தன்னலம் வெறுக்கிறவன் தான் சீசனாக இருக்க முடியும். அந்த சீசனுடைய மனசில் இடம் பிடிக்கிறவன் தான் நாளைக்கு குருவாக மாற முடியும். இல்லை, ஒரு நாள் வரும், சீசனாகவே இருந்துருவானா, ஒரு நாளைக்கு அவனும் அந்த ஸ்தானத்துக்கு என்ன செய்வான். அப்போ என்ன அர்த்தம்னா, நிறைய கற்றுக்கொள்ளணும் அவங்க கூட இணைஞ்சு. அப்போ தான் அந்த தலைமைத்துவத்துக்கு வர முடியும். இன்றைக்கி அநேகர் தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, அடிப்படையை என்ன செய்ய மாட்டாங்க, கற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் இருந்த ஒருத்தரோடு கூட இருந்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்ம தலைமைத்துவமாக வருவதை விட நம்ம கீழே இருந்து நிறைய கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், தலைமைத்துவத்துக்கு வரும்பொழுது நம்ம வெட்கப்படவே மாட்டோம். நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவார். இப்போ பாருங்கள், இந்த 2 பேரில் ஒருத்தன் தகுதி ஆகிட்டான், செலக்ட் ஆகிட்டான். காரணம் என்ன? அப்போ அந்த புத்தர்கிட்ட கேட்டாங்களாம், ஏன் ஐயா இவனும் அதுக்கு தானே வந்தான், இவனை அனுப்பிட்டீங்க, இவனை மாத்திரம் ஏற்றுக்கிட்டீங்களேன்னு சொல்லும்பொழுது அப்போ அவர் சொன்னாராம், இவன் தான் என்னுடைய ஆசிரமத்துக்கு எனக்கு சீசனாக இருக்கிற தகுதி இவனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவன் தன்னை பாதுகாக்க விரும்பலை, என்னை பாதுகாக்க விரும்பினான். இதுதான் ஒரு சீசனுக்கு இருக்கிற பண்பாடு. தன்னை வேணெல்லாம் வருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், நன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள ஒருவேளை இன்றைக்கி உலகம் அவங்க செய்கிற உதவிகளை யாருன்னா மறந்து போகலாம், ஆனால் பரலோகம் மறக்காது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த பரலோகம் அவர்களை உயர்த்தும். அல்லேலூயா. திருவள்ளுவர் சொல்றார், நன்றி மறப்பது நன்று அல்லதன்றே நன்று அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நன்றியை நம்ம என்ன செய்யக்கூடாதான். இன்னொரு திருக்குறள் கூட இருக்குல்ல, அதுலேயே செய் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை. என்னையா எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? ஒருத்தரையும் ஏற்றி திருக்குறள் சொல்லுங்கள், அப்போ தான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். இப்போது கற்றுக்கணும், திருக்குறள்லாம் இருக்கணும் மனசில். கொஞ்ச நாளாகவே ஞாபகமே இருக்க மாட்டேன், நிறைய மறந்துடுறேன். சில நேரத்தில் சில இடத்துக்கு போயிட்டு யோசிக்கிறேன், அப்படியே டக்குன்னு ஸ்டக் ஆகுது நரம்பு, ஏன் தெரியல, அது போல் இருக்குது கொஞ்ச நாளாகவே.
அப்படி ஒரு பலவீனம் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், பாடிக்கிட்டே இருக்கேன், டக்குன்னு அப்படியே மந்தமாகிடுது. அந்த மாதிரி இருக்குது, ஒரு பலவீனம் இருக்குது. ஆனாலும் என்றைக்கோ ஒரு காலத்தில் படித்தது மனசில் இருக்குது. அதனால தான் நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் கற்றுக்கணும். நல்லதெல்லாம் என்ன செய்யணும், மனசில் ஏற்றி வச்சுக்கணும். தானாக இப்போலாம் அதுக்கு புக் வச்சு நான் படிக்கிறோம் இல்லை, அப்படி பேசுகிறோம், ஃப்ளோவாக பேசுகிறோம். என்றைக்கோ ஒரு நாள் படித்தது அது பயன்படுது. சரி, கவனிங்க. அப்போ நம்ம தேவனுக்கு நன்றியாக இருக்கணும். நமக்கு யார் நமக்கு உதவியாக இருக்கிறாங்களோ அல்லது நல்லதை யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நம்ம கடைசி மட்டும் எப்படி இருக்கணும், நன்றியாக இருக்கணும். இதை கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவரே அதை எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, 9 பேர் போயிட்டான், ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்து என்ன செய்தான், ஆண்டவரே நான் சுகமாயிட்டேன்னு சொன்னான்ல. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? அப்போ நாம் டெய்லியே ஆண்டவருடைய கரத்தில் காலையில் எழுந்த உடனே, அப்பாவுக்கு நன்றி, இரவெல்லாம் என்னை பாதுகாத்திரே, இந்த அதிகாலை காண செய்திரே, உமக்கு நன்றி. இந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு என்ன செய்யணுங்க, வேணும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு சீஷராக இருக்கணும்னா அவனுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, சீஷனாக இருக்க விரும்புகிறவனுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? இப்போ தானே கேட்டீங்க, சுயநலம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆமாம், அது இன்னும் கூட இப்படி சொல்லலாம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பந்தி நடக்குது, பயங்கர பசி. யாருக்கு? சீசனுக்கு. குருவுக்கு கொஞ்சம் வயசானவர், அவருக்கும் பசி இருக்கல, குருவுக்கு சுகர்லாம் இருக்குன்னு கூட வச்சுங்களேன். சீசன் தப்பு ஓடி போய் உட்காந்து சாப்பிட்டான். அவன் சீசனா இல்லை, அவன் பசியும் பொறுத்துக்கிட்டு அந்த குருவை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு இலையை போட்டு தண்ணி ஊற்றி அவருக்கு எல்லாம் இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவாரோ அதெல்லாம் சொல்லி அவர் விசாரித்து சாப்பிட வைக்கிறான் பாருங்கள். அவன் தான் உண்மையான சீசன். அப்போ என்ன அர்த்தம்னா, தனக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை பொருட்படுத்தாமல் அவன் எதை பொருட்படுத்துகிறான். அப்போ அப்படிப்பட்டவன் தான் சோசியல் செய்ய முடியும். இந்த குணம் எவனுக்கு இருக்கோ அவன் சோசியல் பண்ணுவான், அவன் சோசியலில் பெரிய ஆளாக வருவான். காரணம் ஏன்னா, தன்னலும் கருதாமல் பிறனலும் நோக்குகிறவன். நாம் இன்னைக்கு அப்படி இருக்கணும். கிறிஸ்து அப்படின்னாவே அவர் தன்னலும் கருதாதவர். அதனால தான் அவருக்கு மெழுகுவத்தி ஏற்றுறாங்க. ஏன் மெழுகுவத்தி வைக்கிறாங்கன்னா, மெழுகுவத்தி தன்னை தானே அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு என்ன கொடுக்குமா, என்னைக்காச்சும் அது உருகாமல் அப்படியே நிற்கட்டும். அந்த மெழுகுவத்தி எரியாமல் நின்றுச்சுன்னா வெளிச்சம் வராது, அணைஞ்சிரும். அது தன்னை உருக அந்த வீட்டுக்கு என்ன கொடுக்குது, வெளிச்சம். கிறிஸ்துவும் தன்னை அழித்து நமக்கு வெளிச்சம் கொடுத்தார், தன்னை அழித்து நம்மை பாதுகாத்தார், தன்னை அழித்து நம்மளை வாழ வச்சார். ஹல்லேலூயா. ஒரு மரம் இருக்கு, அதை தான் நம்ம பார்க்கிறோம், தோற்றத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த மரத்துக்குன்னு ஒரு விதை இருக்குது. அந்த விதையை மண்ணில் புதைக்கிறோம். அந்த விதை ஒரு நாள் என்ன செய்யுதுங்க, மேலே இருக்கிற தோல் எல்லாம் அழுகி அது உதிர்ந்து போகிறது. அதன் பிறகு ஒரு செடியாக அது முளைஞ்சி வருது. அதெல்லாம் முடியாது, என் சாயலை நான் அழிச்சிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு அந்த விதை இருக்குமானா மரம் உருவாகுமா? அப்போ விதை என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன சொல்ல மாட்டேன்றீங்க, சாகணும். சாவுனாவே பயமாகுதா? நெருப்பு அப்படின்னா சுட்டுடுமா? என்ன சுடாது. எலியான ஒரு மனுஷன் இருந்தார், பெரிய தீர்க்கதரிசி. அவர் நான் செத்து போயிடுவேன் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே நீ எடுத்துக்கன்னாரு. கடைசியில் அவர் ஓட வச்சார் பல வருஷங்கள். சாகணும்னு நினச்சினா வாழ்வேன், வாழணும்னு நினச்சினா சாவுவேன். இதுதான் உண்மை. நான் கூட கேட்குறேன், சாவு கொடுங்க, வரலையே, சாவு வரமாட்டேன், ஓட வைக்கிறாரே இல்லை, அதுவல்ல, ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அது நிறைவாகுகிறவர்கள் நம்மளை ஓட வைப்பார். இந்த உலகம் மனுஷன் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால் சாவுங்கிறதுக்காக நம்ம பயந்துடக்கூடாது, அது நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை, அது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அதான். பரவாயில்லப்பா, சூப்பராக சொல்கிறீங்கப்பா. லாபமா சாவு நமக்கு? சாவு நமக்கு என்னதுங்க? அப்போ ஒரு கொட்டை மரிப்பது என்பது லாபம். ஒன்று அங்கே விழுந்துச்சுன்னா அது ஒரு மரத்தை என்ன செய்திடும், உருவாக்கிடும். ஒரு கொட்டை மறிக்குதுடான்னா ஒரு சந்ததி என்ன செய்யுது, உருவாகுது. நம்ம குடும்பத்தில் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இருக்கிறான்னு வச்சுங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் சீமாத்தான், அவங்க அப்பா பேர் வாழ வேம்பிலி, அவங்க அப்பா பேர் என்னன்னு தெரில. இதுவரையிலும் நான் தேடினேன், கண்டுபிடிச்சேன். ஒரு டாக்குமெண்ட்டில் இருந்தது, எங்கள் தாத்தா பேரில் எழுதியிருக்கு,
வாழ வேம்பலி குமாரன் சீமாத்தான், சீமாத்தான் குமாரன் துரைராஜன் எழுதிச்சு. ஒரு இது இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இன்ஷியல் சீமாத்தான்றதுக்கு ஏமாத்தான்னு போட்டான். அதை மாற்றுறதுக்காக போனால் உங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேட்குறான். எங்கள் தாத்தா பேர் தெரியும், தாத்தாக்கு அப்பா பேர் கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் உட்காந்து இருக்கிற பொட்டியில் இருக்கிற எல்லாத்தையும், ஏன்னா எங்கள் அப்பா அந்த ட்ரங்கு பெட்டியில் நிறைய வச்சுருப்பார், அந்த பெட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் தேடினா அதில் ஒரு பழைய டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, செல்லாத டாக்குமெண்ட்டு. தற்செயலாக அதை எடுத்தால் அதில் எழுதியிருக்காங்க இந்த மதம், இந்து மதம், இன்ன ஜாதி, இன்ன கோத்திரம், இன்ன குளம், அதெல்லாம் எழுதி அதில் எழுதுகிறாங்க. வாழ வேம்பலி குமாரன் சீமாத்தான், சீமாத்தான் குமாரன் துரைராஜன் வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேர் வாழ வேம்பலி. பாருங்களேன், அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்காங்க. அப்படி தான் கண்டுபிடிச்சேன் நான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை. அதை கொண்டு போய் கொடுத்த பிறகு தான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுடைய இன்சில் என்ன பண்ணாங்க, மாற்றினா. ஏமாத்தான்றத சீமா, அவன் பண்ண தப்பு தான் அது, சீமாத்தான் அப்புறம் மாற்றி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம சீஷனாக இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு சீஷன் ஆண்டோடைய இருதயத்தையே டச் பண்ணான். யார் தெரியுமா? யோசேப்பா. யோசேப்பா யோவானா? இருமா, இந்த பக்கம் பைபிள் காலேஜ் படித்தவங்களாம் யார்? யோவான்றவங்களாம் கை தூக்கு. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வருது. யோவான்னா நல்லா கை தூக்கு. இப்போ பாஸ்ட்டை பார்க்குறான், யோவானா அது வேற என்ன? யோவான் தானே? இந்த பக்கம் சொல்லுங்கள், யோவானா யோசேப்பா? யோசேப்பா, யோவான். அப்போ கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26, 27 கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்களேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி அப்படி கண் கலங்கினேன். ஏன் தெரியுமா? நம்ம அதை தியானிக்கும் போது ஆண்டவர் அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காம தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, இதான் உங்கள் மகன், இவர் தான் உன் தாய் அப்படின்னு முடிச்சிட்டாரு. என் நண்பன்மா அவர், உன்னை பார்த்து பாருமா நல்லா, அதெல்லாம் சொல்லலை அவர். அதே போல் அந்த சீசனை கூப்பிட்டு எங்கள் அம்மாடா நீ பார்த்துக்கடா அதெல்லாம் சொல்லலை. இவங்க தான் உனக்கு தாய், இவங்க தான் உன் மகன். எவ்வளோ ஆழமான அன்பு பாருங்களேன். அடுத்ததாக பாருங்க, தன் நண்பனுடைய அம்மாவை தன் அம்மாவாகவே என்ன செய்தா, ஏற்றுக்கிட்டான். அவன் என் நண்பனுடைய அம்மானு சொல்லலை, தன் அம்மாவாக ஏற்றுக்கிட்டான். அதனால தான் என்னவோ தெரியல, இந்த யோவானுக்கு மட்டும் விசேஷித்த கிருபையை கொடுத்தாரு. வரப்போகிறது, நடந்தது, நடக்க போகிறது, இது எல்லாத்தையும் யார் வெளிப்படுத்துறாருங்க? யோனாவா? யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த யோவான் எழுதின புஸ்தகம் எதுங்க? கல்கண்டா, வெளிப்படுத்தல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, மறைபொருளை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். பூமியில் முகமுகமாக இயேசுவை கண்டவன் அவர் மகிமைக்குள்ளே போன பிறகு அதையும் பார்க்கிறான். அவர் தான் எழுதுகிறார் நிறைய ஆண்டவரை பற்றி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த யோவானை தான் கொண்டு போய் என்ன செய்தாங்க, பத்மி என்கிற தீவில் என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. நாடு கடத்தப்படுகிறார். அவர் அங்கே கொண்டு போய் என்ன செய்தாங்க, அவர் எப்படி பண்ணாங்க தெரியுமா? எதில் போட்டாங்க அவரை? ஞாபகம் இருக்கா? என்ன கொப்பரையில் என்ன பண்ணாங்களா, போட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், எப்பா ஒரு பக்கம் வந்துடுச்சு, இன்னொரு பக்கம் என்ன செய்யுங்க, திருப்பி விடுங்க. என்ன தைரியம் இல்லை, ஒன்றுமே ஆகலை, என்னையும் ஒன்றும் சேதப்படுத்தலை, தீயும் அவர் என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. அல்லேலூயா. அவன் தான் யா சீஷன். ஆண்டவருக்காக தன்னையே கொடுக்கறதுக்கு துணிந்தான். ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டான். ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை தான் சுமந்துக்கிட்டான். இனி கவலைப்படாத இயேசுவே, நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை, நீ சந்தோஷமா போ. என்ன ஆழம் பாருங்க, எவ்வளோ பெரிய நட்பு பாருங்க. அவங்க அம்மாவை இவங்க அம்மாவா ஏற்றுக்கிட்டாரு. அதன் பிறகு அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டு மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தார், அது வேறு. ஆனால் அவர் பரமேறி போயிட்டார்.
அந்த அம்மாவுக்கு வேண்டிய அடைக்கலத்தை யார் கொடுத்தாரு? யோவான். நம்பிக்கை பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுமா? என்ன ஆழமான அன்பு பாருங்கள், அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஐக்கியம் பாருங்கள். பிரிக்க முடியாத, அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேலே அவருக்கு இருந்தது. சீஷன் மேலே குருவுக்கு இருந்த நம்பிக்கை. இயேசுநாதரை குருன்னு அழைப்பாங்க, அவர் சொல்லுவார், என்ன செய்யாதீங்க, குருன்னு அழைக்காதீங்கன்றாரு. எவ்வளோ தாழ்மை பாருங்க, அவ்வளோ தகுதி உள்ளவர். நம்மளாம் இப்போ ஒன்றுமே இல்லைனா கூட குருன்னு வாங்கி என்ன செய்கிறாங்க, குருமார் அபிஷேகம், குருமார் பட்டம் எல்லாம் வாங்கி மாட்டிக்கிறாங்க. பட்டம் வாங்கி காற்றுல தான் விடணும், என்ன பண்ணுறது? ரெவரண்டு, ரைட் ரெவரண்டெல்லாம் வாங்கினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது கவர்மெண்ட்டில். அதனால் எந்த அங்கீகாரமும் கிடையாது. பிடிஎஸ்சி, எம்டிஹெச் என்ன முடித்தாலும் அங்கீகாரம் கிடையாது. அதுக்காக கூட பலமுறை சில ஏடிஎம்க்கு அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய பேர் அந்த பரிந்துரை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய காலேஜையும் அரசாங்கத்தில் எப்படி அந்த கல்லூரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அது போல் என்ன செய்யணும், எங்கள் காலேஜுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இதுவரையிலும் எந்த கவர்மெண்ட்டும் அதை செய்யலை. அப்படி கொடுத்துட்டா நீ பிடிஹெச், எம்டிஹெச் முடிச்சினா அது உனக்கு கௌரவம், அங்கீகாரம். இப்போது நம்ம ஏரியா பக்கம் அயப்பாக்கத்தில் ஆசாரியர்களும் ஆசிரியர்களே அப்படின்னு ஒரு குரூப் என்ன செய்துதான் பட்டம் கொடுத்துச்சான். ஆசாரியர்களும் யாருங்க? ஆசிரியர்கள். உண்மைதான். ஆனால் ஆசாரியர்கள் ஆசிரியர்களை உருவாக்க முடியும், ஆசிரியர்கள் ஆசாரியர்களை உருவாக்க முடியாது. ஆசாரியர்கள் இந்த உலகத்தில் ராஜாக்களை உருவாக்க முடியும், ஆசாரியர்கள் அநேகரை சுகமாக்க முடியும். அவ்வளோ மேன்மை கர்த்தர் ஆசாரியனுக்கு கொடுத்திருக்கிறார். குருவானவராய் இருக்கக்கூடிய தகுதியை கர்த்தர் அவருக்குள்ளே, இயேசுவானவருக்குள்ளே வச்சிருந்தோம். என்னை குருன்னு சொல்லாதீங்கன்னுட்டார். ஆனால் அவர் நம்மளை எப்படி நேசித்தார் தெரியுமா? நண்பர்களாய், சிநேகிதராய் நேசித்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சிநேகிதனுடைய அன்பு பாருங்க. அவருடைய தாயை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார், அவருடைய பாரத்தை சுமந்தார். உண்மையிலேயே நீ சிநேகிதனானால் நீ ஆண்டவருடைய பாரத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கணும். உனக்கு நியமிக்கப்பட்டிருக்க, கொடுக்கப்பட்டிருக்க போதகருக்கு நீ கீழ்ப்படியணும். அவங்க இருதயத்தின் பாரங்களை என்ன செய்யணும்? சுமக்கணும். நான்லாம் ஒரு இடத்துல இருந்தேன், எங்கள் பாசு சாப்பிட்ற வரையிலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நின்றுக்கிட்டே இருப்போம். அவங்க சாப்பிட்டு முடித்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் போய் உட்காந்து சாப்பிடுவோம், பரிமாறுவோம், எல்லாம் செய்வோம். அதே போல் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரே ஒரு சேர் தான். அந்த காலத்தில் நிறைய ஏழை வீடுங்களில் ஒரே ஒரு சேர். சில டைமில் சில வீட்டுக்கார் பக்கத்து வீட்டில் போய் வாங்கின்னு வந்து என்ன செய்வாங்க? போடுவாங்க. அவர் சேரில் உட்காந்து ஒரு மணி நேரம் அந்த வீட்டில் பேசி அவர் வெளியே வர வரல, நாங்கள் பக்கத்தில் கை கட்டிட்டு என்ன செய்யணும்? நிற்கணும். அதுதான் அன்றைக்கி. இன்றைக்கி அப்படி இல்லை. பாஸ்ட்டுக்கு சேர் இருக்குது இல்லை, முதல்ல நம்ம போட்டு உட்காந்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை, காலம் அப்படி மாறிடுச்சு. நம்ம அண்ணன் தானே, நம்ம பாஸ்டர் தானே, நம்ம அங்கிள் தானே, அப்படி மாறிடுச்சு காலம். இல்லை, தேவனுடைய ஊழியக்காரன்னா ஊழியக்காரன் தான், அதை யாரும் மாற்றவே கூடாது. அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. அவனுடைய அபிஷேகம் அநேகரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தும். அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் தரித்திரத்தை மாற்றும். அவ்வளோ பெரிய மேன்மையான அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய அபிஷேகம் ஒருத்தனை மனம் திரும்ப செய்யும். ஒரு ஊழியக்காரன் மேலே இருக்கிற அபிஷேகம் அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். அவ்வளோ மேன்மையாக கர்த்தர் அவனை அங்கீகரிக்கிறாருங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரர்கள், சிலர் பாவம் இந்த கொரோனா டைமில் மரித்து போனாங்க, பின்மாற்றமாக போனாங்க, எவ்வளோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம நிற்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் எங்கள் மேலே வச்ச கிருபை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த சிநேகிதன் பாருங்கள், நான் யோசித்து பார்த்தேன். உண்மையாகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யாராக இருக்கணும்? இன்னொன்று சொல்ல வரங்க, இந்த சிநேகிதனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ அப்படின்றார். ஒரு மறைப்பொருள் என்ன நடக்க போகுது என்பது கூட யாருக்கு சொல்லிக் கொடுப்பாராம்? சிநேகிதனுக்கு. நீங்களும் நானும் இயேசுவை சிநேகிதனாய் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு என்ன செய்வாருங்க? நீ பத்திரிகையை பார்த்து, நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வரும்போது நீ சொல்லுவ, ஓ இந்த மாதிரி நடந்ததா, அந்த நியூஸை நீ கொண்டு வரியான்னு சொல்லலாம். அந்த ஞானம் யார் கொடுப்பாருங்க? அது பரலோக ஞானம். மதிப்புக்குரிய வயலட்டாரன்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க சென்னையில். அவங்க சபையில் நாங்கள் வளர்ந்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அவங்க அநேக ஊழியங்களுக்கு போவாங்க. அப்படி அவங்க போகிற சமயங்களில் அப்போல்லாம் கடிதம் போக்குவரத்து இருந்தது. லெட்ரு என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. அந்த லெட்ரு போக்குவரத்து அந்த
இங்கிலாந்து கவர்னு ஒன்று வரும், அப்புறம் இன்னொன்று போஸ்ட் கார்டா அந்த இது வரும், ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கார்டு வரும், இங்கிலாந்து கவர்னு ஒன்று வரும். இவைகள் வந்து லெட்ரு பரிமாற்றம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்த நாட்களில் அந்த அம்மா ஒரு ஊழியத்துக்கு போகும்போது தன் பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஒரு லெட்ரு ஒன்று வரும் எனக்கு, அந்த லெட்டரில் இந்த மாதிரி எழுதியிருக்கோம், அதுக்கு இப்படி பதில் லெட்ரு எழுதி போடுங்கன்னு சொல்லி போயிட்டாங்களாம். அவங்க பிள்ளைங்க நினச்சாங்களா, என்ன இது லெட்டரே வரல கையில், அதுக்குள்ளே அம்மா என்ன செய்கிறாங்க, இப்படி தான் எழுதியிருக்கோன்னு சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதே போல் லெட்ரு வந்திருக்கு, அவசர அவசரமாக அதை என்ன பண்ணுறாங்க, அம்மா சொன்ன மாதிரி இருக்குதான்னு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே இருந்ததான். அவங்க சொன்ன பிரகாரமாகவே அதில் எழுதியிருந்தாங்க. அதுக்கு பதில் லெட்டர் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதை எழுதினாங்களாம். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு நீ சீஷனாக இருந்தீனா ஆண்டவர் உன் நண்பராக இருப்பாரானால், நீ ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருப்பாயானால் மறைப்பொருளை உனக்கு மறைக்கவே மாட்டார். இந்த தேசத்தில் என்ன நடக்க போகுது முதல்ல உனக்கு தான் சொல்லுவார், மறைப்பொருளை உனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அவர் சீஷனாய் மாறுவாரையானால், நண்பராய் மாறுவாரையானால், சிநேகிதனாய் மாறுவாரையானால், நீங்கள் அவருக்கு சிநேகிதனாய் மாறிட்டீங்களா, சீஷனாக மாறிட்டீங்களா, அவர் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என் கூடவே ஒருத்தர் பழகுறாங்கன்னா நான் என்ன சாப்பிடுவேன், என் சூழ்நிலை என்ன, என் பலவீனம் என்ன, எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்யுதுங்க தெரியுது. அப்போ அவங்க இது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஏன்னா என் கூட இருக்கிறதுனால. அப்போ தேவனோடு ஐக்கியம் கொண்டுட்டா அவருடைய சுபாவம் நமக்கு வந்துடும். அவருக்கு என்னது தேவை என்பதை நம்ம அறிகிறோம், அவர் நம்முடைய தேவையை அறிகிறது போல் அவருடைய தேவை என்ன தெரியுமா, அவருக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன தேவைங்க, அவருக்கு என்ன தேவை இருக்குது? நாங்கள் வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுக்கு தேவை இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. கல்வாரி சிலுவையில் 5வது வார்த்தையாக சொன்னார், தாகமாய் இருக்கிறேனர். அப்படின்னா அவருக்கு என்ன தேவை இருக்கு? தண்ணி தாகமா, ஆத்தும தாகம். அப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்கிறோமா? நீ உண்மையிலே அவருடைய சிநேகிதனானால், நீ நண்பரானால், அந்த ஆத்தும தாகத்தை என்ன பண்ணணும்? தீர்க்கணும். தீர்ப்பீங்களா? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அழைத்த அன்பு, என்னை அபிஷேகித்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசு
குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவில் இணையில்லாத அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு அல்ல அல்ல என்ன செய்யாதான், குறையாதான். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை எப்படி அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. அல்ல அல்ல குறையாத அன்பு. ஒரு நல்ல அண்ணன், அவர்லாம் இப்போ ஆரம்பத்தில் முகப்பேர் பகுதியில் ஒரு காலேஜில் அவரை வச்சு மீட்டிங் போடுவாங்க. நிறைய டைம் அவரோடு கூட பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை அனுபவித்து எழுதியிருக்கிறாங்க. நாம் கூட அவருடைய அன்பை என்ன செய்யணும், அனுபவிக்கணும், ருசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ருசிக்கணுங்க. அந்த அன்பை என்ன செய்யுங்க, ருசிங்க. சரி, சிநேகிதனுடைய அன்பை பார்த்தேன் இல்லையா? இயேசுவின் அன்பு பிதாவுக்காக தன்னையே அர்ப்பணித்து நம்மை மீட்கும்படியாக வந்தது. சீஷன் அன்பு அவருக்காக அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சுமந்து அவருடைய தாயை தன்னுடைய தாயாக என்ன செய்தாருங்க, ஏற்றுக்கொண்டார். இன்னொருத்தர் பாருங்க, பவுல் எழுதுறாரு, அந்நியனுடைய அன்பு. அந்நியன்னா யாரு? ஒருவேளை அவங்க அன்னைக்கு யூதர்கள் இருந்தாங்க, யூதராக இல்லாத ஒரு நபர், சொந்தமாக இல்லாத ஒரு நபர். அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. வாசிங்களேன், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-2 கொஞ்சம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 28:1-2. வாசிமா. அந்த தீவுக்கு மெலித்தா என்று அறிந்தோம், அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அந்த அன்பு கொஞ்சம் அல்ல. வாசி. அந்த வேளையில் எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டாங்க. அல்லேலூயா. பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி எங்களை என்ன பண்ணாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, உதவி செய்தாங்க. ஆனால் என் சொந்தம் இருக்குதுங்க, என் ரத்தம் இருக்குதுங்க, என் கூட பிறந்து ஒன்று எட்டி கூட பார்க்கலங்க, விசாரிக்கலைங்க, அப்படி சொல்லுவாங்கள்ல. ஆனால் இவங்க யாருன்னே தெரியாது. இவங்க ஒரு தீவிலேருந்து மீண்டு வராங்க, தப்பிச்சு வராங்க, கடலில் கப்பலெல்லாம் உடஞ்சி அதுலேருந்து மீண்டு வராங்க. அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் ஒரு கரையை ஏறும் பொழுது பயங்கரமான குளிர், மழை. அந்த சூழ்நிலையில் நெருப்பு மூட்டி அவங்கள தான் வீட்டுக்குள்ளே என்ன செய்தாங்க, சேர்த்து கொண்டாங்க. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும். அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அவங்களை கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அவர்களை நேசிக்கிறவர்களாய் மாறணும். அப்படிப்பட்ட அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. குஷ்டரோகியாக இருக்கிற அவனை பார்த்து அவர் கிண்டல் பண்ணல, அவனை போய் தொட்டு சுகமாக்கினார். அதான் அப்போ பாடினாங்க பழைய பாட்டில், இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பெருக்குதம்மா, காசினியில் மீதியினில் அவரை போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மான்னு பாடினாங்க. பேச தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சுட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. இல்லை, என்ன அழகாக பாடியிருக்காங்க பாருங்கள். இயேசுன்னு பேரை சொன்னாவே இன்பம் சொட்டுதான். அவ்வளோ ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. தேனை விட இனிமையானவர். தேனிலும் தெளித்தேனிலும் இருந்து ஒழுகும் அதை விட வேத வசனம் எப்படிப்படுதா, இனிமையானது. அதை விட என் ஆண்டவர் இனிமையானவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேதத்தில் பவுல் எழுதுகிறார், அந்த அந்நியராகி அவர்கள் எங்களை விசாரித்ததை என்னால் என்ன செய்ய முடியல, விவரிக்கவே முடியல அப்படின்னு எழுதுகிறார். அவங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்களாம். நாம் கூட யாராக இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதில் தான் எழுதியிருக்கோம் அந்த பாட்டில், கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் விட்டாரமான அந்த வரிகள் வரும். இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போல நீங்களை நான் என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா. அப்போது அந்நியராக இருந்த நபர், அந்த குடும்பம் இவங்களை என்ன செய்தாங்க, விசாரித்தார்கள், அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நாம் எத்தனை பேரை நேசிக்கிறோம்? சொந்தத்தை ஒரு விதமாக பார்ப்போம், சொந்தம்னா ஒரு மாதிரி பார்ப்போம், அசலான்னா வேறு மாதிரி பார்ப்போம். அப்படி இருக்கவே கூடாது.
எல்லாருக்கும் மனசு இருக்குது, எல்லாருக்கும் காயங்கள் இருக்கும், எல்லாருக்கும் வேதனை இருக்கும். சில நேரத்தில் நம்ம அறியாமல் காலங்களில் ஏதோ பேசுகிறோம், சிலர் வேகமாக பேசுகிறோம், வார்த்தையில் ஏதோ ஒன்று சொல்லிவிடுவோம். ஆனால் அது எவ்வளோ அவங்க மனசை பாதிக்கும்னு தெரியாது. அதுவே நமக்கு வரும்பொழுது தான் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் கூடுமான வரையிலும் யாரையும் புண்படுத்த ரொம்ப விரும்பவே மாட்டேன். எதனா கோவத்தில் ஒன்று எதனா ஒன்று பேசிடுவேன், ஆனால் அது பிறகு ரொம்ப வருத்தப்படுவேன். அதே நேரத்தில் கூடுமான வரையிலையும் யார் மனசையும் என்ன செய்யக்கூடாது, புண்படுத்துகிறவங்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்குள்ளே யார் வாழுறாரு, நான் அவருக்குள்ளே வாழணும். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. மூன்றாவது அன்பு பார்த்தோம், அந்நிய அன்பு. கடைசியாக ஒரு அன்பு சொல்லி நான் முடிக்க போகிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தார்னா, அந்த தேவனுடைய அன்பு உனக்குள்ளே இருந்தா உன்னை எங்குமே வெட்கப்படவே விடாது. அல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏற்கனவே நமக்காக அவர் நிந்தையை சுமந்துட்டார், நமக்காக அவர் அவமானப்பட்டிருக்கிறார். அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்த என்ன செய்யாதுங்க, விடாது. அல்லேலூயா. எத்தனை அன்பு சொல்லியிருக்கிறேன்? 4 அன்பு சொல்லிட்டேன். 5வது ஒரு அன்பு இருக்குது, முடிச்சிடலாம். அந்த அன்போட நிறைய எழுதி வந்தேன். 9 அன்பு எழுதினேன், 5 அன்பு சொல்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தாங்குகிற அன்பு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 4:2 கொஞ்சம் வாசிங்கப்பா. அன்பிலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க. அதுவும் எப்படி எழுதுறாரு? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை. இந்த சாந்தம் இருந்த முகத்திலேயே வந்துடுங்க. அந்த சாந்தம் சாந்தம் எதில் வந்துடும்? முகத்தில் தெரியும். பார்க்கும்போதே நம்முடைய முகம் சாந்தமாக மாறின ஆண்டவரை பாருங்கள். அவருக்கு சாந்த சொருபின்னு ஒரு பேர். சில அந்த இயேசுநாதருடைய படத்தெல்லாம் போட்டிருப்பாங்க சில இடத்துல. இயேசுநாதர் மாதிரி படம், யாரோ ஒருத்தர் சினிமா ஆக்டர் அவர். அந்த படத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முகமே எப்படி தான் இருக்கும், சாந்தம். அப்படி தன்னுடைய முக பாவனையை வச்சுருப்பாங்க. சாந்தம் உள்ளவர். அல்லேலூயா. அப்போது நமக்குள்ளே அந்த சாந்தம் வேணும், தாழ்மை வேணும், மனத்தாழ்மை. மனசில் என்ன இருக்கணும்? தாழ்மை. பெருமை இருக்கவே கூடாது. சிலதெல்லாம் திருந்தாது. எத்தனை வருஷங்கள் போனாலும் என்ன செய்யுது, சிலதெல்லாம் சொன்னாலும் கேட்காது, திருந்தாது. பெருமை இருக்கும் உள்ளுக்குள்ளே. பேச்சு ஆணவமாக இருக்கும். சிலது அந்த மாதிரி இருக்கும், திருந்தாது. ஆனால் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. மனசில் என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. அடக்கம் அமரருள் அடங்காமை ஆருயிர் ஆமாம் ஒய்த்து விடும். இல்லையா? ஒய்த்து விடும். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக வாழணும், அடக்கமாக வாழணும், அடங்கி வாழணும். இல்லை, கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அடங்க மறு அப்படின்னு ஒரு கட்சியில் சொல்கிறாங்க. இங்கே இயேசுநாதர் அதை சொல்ல, அடங்கி போங்கிறாரு. நான் அடங்க அடங்க மாட்டேன் அப்படின்னா யாருன்னா ஒருத்தர் அடங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை, அதுவானா நமக்கு நம்ம அடங்கி போவோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் சொன்னார், உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? வழக்காடுவேன், யுத்தம் பண்ணுவேன். சும்மா இருக்க மாட்டார். ஆமாம், டேய் நீ போய் உட்கார்றா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பார் அவர். ஆனால் நீ சும்மா இருக்கணும். நீ எதனா பண்ணிட்டு வந்துட்டியோ அவர் அமைதியாகிடுவார். எப்போ உனக்கு தான் எல்லாம் தெரியுது, நீ பார்த்துக்கன்னு போயிடுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா? ஒருவரை ஒருவர் தாங்குகிற அன்பு. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா, அவங்கள நம்ம தாங்கணும். ஒருத்தர் பசியாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யணும்? உதவி செய்யணும். திடீர்னு பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டில் ஓலை வீடு, மழை பெய்யுது, நல்ல ஜோனு மழை பெய்யுது. அந்த வீடு பார்த்தாவே தெரியும் ஒழுகோன்னு. அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்க குளிரில் ஒளிஞ்சி ஓரமாக எங்கேயோ உட்காந்துட்ருப்பாங்க. நீ ஓடி போய், ஏன் உட்காந்துட்ருக்கீங்க? இதுவும் அவங்க வீடு தான், வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்து உங்கள் வீட்டில் அவங்கள ஆதரித்து, அவங்க வீட்டுக்கு போகிறவரெல்லாம் உங்கள் வீட்லேயே நீங்களே சமைச்சு அந்த பிள்ளைங்களுக்கு உணவு கொடுத்து பாருங்கள். நீங்கள் தாங்க கிரேட்டு. நீங்கள் தான் அவருடைய அன்பை நிறைஞ்சவங்க. இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ளே தான் இருக்குது.
கஷ்டப்படுவோரை பார்த்தா சும்மாவே இருக்க மாட்டார். அதனால தான் எழுதினார், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுன்னு எழுதினார், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுன்னு எழுதினார். எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா அது? மேலான அன்பு. அல்லேலூயா. அப்புறம் ஒவ்வொன்றும் எழுதினதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ விசேஷமான ஒரு காரியம். தியானிச்சு பாருங்க, நம்ம எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். அப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்காதது போல் போய்விடக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அல்லேலூயா. அப்போ உண்மையிலேயே உன்னுடைய அன்பு பிறரை என்ன செய்யணும்? தாங்குன்னு என்ன செய்யணும்? சிலர் சொல்லுவாங்க, நான் அவனை எப்படிலாம் தாங்கினேன் தெரியுமா? அது இல்லை. நீ உன் குடும்பத்துக்குள்ளேயே தாங்கினா ஒரு நாள் அவன் ஒரே அடியாக உன்னை தாக்கிட்டு போயிடுவான். அது வேணாம். முகம் தெரியாத, யாருன்னே தெரியாது, உறவே கிடையாது, அவர்களுக்கு நீ உதவி செய். ஏன் தெரியுமா? தேவன் சொல்கிறார், இந்த சிறியருக்கு ஒருவருக்கு எதை செய்தி அதை எனக்கு செய்திங்கன்றார். ஹெல்ப் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப்பாக மாறுவார். எழுந்து நிற்கலாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, பிதாவின் திட்டத்தை குமாரன் தனக்குள்ளே நிறைவேற்றினார். அவர் சொல்ல, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், நானும் பிதாவில் அன்பாக இருக்கிறேன். அதுபோல் நீங்களும் என்னில் என்னவா இருங்க? அன்பாக இருங்க. அல்லேலூயா. சீஷன் குருவை மிஞ்சினவன் அல்ல. சீஷனாக இருக்கிறவன் சுயநலம் இல்லாதவனாக இருக்கணும். மற்றவர்களுக்காய் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் தான் யாராக இருக்க முடியும்? சீஷனாக இருக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்நியனுடைய அன்பு, நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம், நாம் ஒருத்தரை நேசிக்கிறது பெருசு இல்லை. ஆனால் ஒரு உலகத்தான் சத்தியமே தெரியல, அவன் ஒருத்தரை என்ன செய்கிறான்? எத்தனையோ பேர் ரோடு ஓரத்தில் கிடக்கிற எத்தனையோ பேருக்கு இந்துக்களாக இருப்பாங்க, முஸ்லீம்களாக இருப்பாங்க, ஏதோ மார்க்கம் பல மார்க்கத்தில் இருப்பாங்க, அத்தனை பேருக்குள்ள மனிதநேயன்னு ஒன்று இருக்குது. ஓடி போய் என்ன செய்கிறாங்க? உதவி செய்கிறாங்க. அது நமக்குள்ளேயும் இருக்கணும். அதனால் நம்ம செய்கிறத பெருசாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பைபிள் நமக்கு போதிக்குது, அதனால் செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு போதிக்க கூட இல்லை, அவங்க தானாகவே செய்கிறாங்க. நம்மை விட அவங்க மேன்மையானவங்க தான். அந்நிய நுகத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, அந்நியர்கள் எங்களை என்ன பண்ணாங்க? உபசரித்தார்கள். அவங்களை எங்களால் என்ன செய்ய முடியல? மறக்க முடியல. அப்படி அவங்க பாராட்டின அன்பு விவரிக்க முடியலன்னு எழுதுகிறார் பவுல். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய அன்பு நம்மளை வெட்கப்படுத்த விடும். அவருடைய அன்பு நம்மளை வெட்கப்படுத்தவே விடாது. அல்லேலூயா. சத்துரு உன்னை தொடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். நீங்களும் நானும் அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் அநேகரை என்ன செய்வோம்? தாங்குகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த அன்பு எனக்குள்ள வேண்டப்பா. ஆண்டவரே உண்மையான அன்புள்ள பிள்ளையாய் நான் மாறணும். மாயமாலமான அன்பு எனக்குள்ளே இருக்கக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய கிருபையின் கரங்களில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, கைகளை தட்டி முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத. பாடுவோமா எல்லாரும் வாய்களை திறந்து? ஆமே. ருசிக்க தேவிட்டாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஆமென். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு,
சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, விட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கைவிடாமல் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, ஓ அல்ல அல்ல ரிபலபரபலபரபோ அன்பு, ஆமென் சொல்ல ஓ ரிபலபரபலபரபோ இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, ஆமென் என்னையும் ரிபலபரபலபரபோ நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட ஓ க்ளோரி க்ளோரி கவர்ந்து கொண்ட ஷபலபரபலபோ அல்ல அல்ல ஓரி பலபரபலபரபோ விட்டாத அன்பு, ரிபலபரபோ அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, கரங்களை தட்டி ஷபலபரபலபரபோ ரிபலபரபலபரபோ, இந்த அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ரிபலபரபலபரபோ உனக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த அன்பு, கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்கின்றதே, கல்லனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரும் மார்பினில் கசிகின்றதே, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ எனக்காய்த்தானோ, கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்கின்றதே, ஈடில்லை இணையும் இல்லை இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை, ஈடில்லை இணையும் இல்லை இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை, உதிரோ வேர்வையாகி மேனியிலே பெருகுதையா, கல்வாரி பார சிலுவை சுமந்து நடந்த பாதம் அது, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ நமக்காய்த்தானோ, கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்கின்றதே, பரமசுகம் பரமுதிரும் ஊற்றென பாய்ந்து நின்றார் சிலுவையிலே, வாரடி வாதையாலே வாடி சிதைந்த மேனியது, கல்வாரி பார சிலுவை சுமந்து நடந்த பாதம் அது, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ
உனக்காய்த்தானோ நமக்காய்த்தானோ கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. என கண்பான தேவ பிள்ளையே, 33 வயதுடைய ஒரு வாலிபனாய் கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக தன்னையே அர்ப்பணித்து தன் வஸ்திரங்கள் எல்லாம் இழந்து தன் மகிமையை இழந்து அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதல்லவா. ஒரு மனிதன் அவரிடத்துல போய் கேட்டான், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் இவ்வளவாய் நேசிக்கிறேன்பா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ. என கண்பான தேவ பிள்ளையே, உனக்காக தன்னையே தந்த அன்பு காட்டி கொடுத்த யூதாசை கணத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம் அது மேலான சிநேகம். என் இயேசுவின் சிநேகம் அது மேலான சிநேகம். என் இயேசுவின் சிநேகம் அநாதி சிநேகம் அது அநாதி சிநேகம் அநாதி சிநேகம். என் இயேசுவின் சிநேகம் மறுதளித்த பேதுருவை மறுதளித்த பேதுருவை மன்னித்த தேவ சிநேகம் காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம். என கண்பான தேவ பிள்ளையே, எத்தனையோ முறை நீ அவரை மறுதளிச்ச, எத்தனையோ முறை அவரை நீ காட்டி கொடுத்த, அவருடைய அன்பை விட்டு தூரமாய் ஓடின. ஆனால் அந்த அன்பு என் மகனே என் மகளே என்று சொல்லி உனக்காக எனக்காக பிதாவின் வலது வருஷத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. என் மகனே என் மகளே என்று சொல்லி அவர் நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்புள்ள தெய்வம். இளைய மகன் ஒருத்தர் இருந்தா, தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் அழித்து பாவத்தில் விழுந்து தன் பசிக்காக பன்றி தின்கிற தவிட்டினால் வயிற்று நிரப்ப ஆசையாயிருந்தான். அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் மனம் வருந்தி நான் திரும்பி என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் அவனை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அவனை கட்டி அணைத்து என் மகனே என்று சொல்லி முத்தமிட்டு அவன் கைக்கு மோதிரமிட்டு அவனுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுத்து அவனுக்காக ஒரு கன்றுக்குட்டி அடித்து ஒரு பெரிய விருந்து செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. பாவத்தில் கிடக்கிற நீ மனம் திரும்பி வருவாயேயானால் உன்னையும் அவர் ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் உனக்காக ஒரு இடத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அந்த நாட்களிலே நீ பாவியா இருப்பாயேயானால் நீ கைவிடப்பட்டு நரகத்துக்கு போவாய். இயேசு தெய்வம் என்று நம்பி அவரிடத்துல வருவாயேயானால் அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ ஒருவேளை மற்றவர்களாய் கைவிடப்பட்டு இருக்கலாம், வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், உள்ள உடைந்த ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். இந்த அன்புள்ள தெய்வம் உங்களையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நீ யாராயிருந்தாலும் உனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரே, இந்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த அன்பு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இப்பொழுது 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 ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். ஷபலபரபலபரபோ ரிவலபரபலபரபோ ரிகத்தரா கத்துரிபிலபோ ரியாதியா ராணா ரிவலபரபோ ஷபலபரபலபரபோ. எனக்காக தான் அந்த பாடு, எனக்காக தான் இந்த பாடு, என் பாவத்தை போக்க தான் இந்த பாடு, எனக்காக தான் ஆண்டவரே நீங்க பாடுகள் பட்டீங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உனக்காக தன்னையே தந்தாரே. அந்த தெய்வத்திற்காக நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த தெய்வத்துக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தன்னையே தந்த தெய்வம்,
பிரதிபலன் எதிர்பார்க்காத தெய்வம். உலகம் நம்மை வெறுத்தது, உறவுகள் நம்மை பகைத்தது. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை கட்டி அணைத்து நம்மளை முத்தமிட்டு நீ என் மகன் என் மகள் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீ என் சிநேகிதன் என்று சொன்னாரே, நீ என் சிநேகிதி என்று சொல்லுகிறாரே, உனக்காக என் ஜீவனையே நான் கொடுத்தேன் என்று சொன்னாரே. அந்த தெய்வத்துக்கு நீ நண்பனாயிருப்பாயா தம்பி? அந்த தெய்வத்திற்கு நீ நண்பனாயிருப்பாயா தங்கச்சி? அவருக்கு அவரை பின்பற்றுகிற பிள்ளையாய் நீ வாழ்வாயா? ஒரு தம்பி என்னை பார்த்து சொன்னா, உங்க சர்ச்சி புள்ள மாதிரி இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, அதுல பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கு, அதுல வேற விதமான ஒரு பாட்டு போட்டு அதுல நான் பார்த்தேன், இப்படி இருக்கா? அவ சிறுதா ஒரு சர்ச்சி மாதிரி இருக்கு, அவங்க கணவன் மனைவியா போட்டிருக்காங்க போட்டாவை அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அது எனக்கு மிகுந்த வருத்தமா இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஸ்டேட்டஸ்ல நீ போடு, ஆனா நீ தேவ பிள்ளை தானே, எப்படி சினிமாவுக்கும் உனக்கும் சம்பந்தம்? இன்னைக்கு எத்தனை பேர் காலர் டோன்ல சினிமா பாட்டு வச்சுக்கிறாங்க. ஐயா, நீ ஆண்டவருடைய பாட்டை வச்சினா யாரோ ஒருத்தனுக்கு அது ஆறுதலா இருக்கமல்ல, அது பிரயோஜனமா இருக்கமல்ல. நீ ஞானசானம் எடுத்த நீ அப்படி இருந்தீனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருவேளை நீ ஞானசானம் எடுக்கலன்றதுக்காக பாவம் செய்யறியா? அதுவும் கேடு. ஆண்டவர் தான் உன்னை வாழ வச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உண்மையான மனம் திரும்புதல் உனக்கு இருக்குமானால், நீ உண்மையிலே ஆண்டவருடைய சிநேகிதி, ஆண்டவருடைய சிநேகிதன் என்பது உண்மையானால், ஒரு ஸ்டேட்டஸ்ல கூட ஒரு மாற்றத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் காலர் டோன்ல சினிமா பாட்டு என்னென்னத்தையே வச்சிருக்கிற? இயேசுவின் அன்பு உனக்குள்ள இருந்தா அவருக்காக வாழ்வையா? இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வரல, எதையும் எடுத்துட்டு போக போறது கிடையாது. எனக்கு இந்த உயிர் போகணும் தெரியாது, ஆனா வாழ்கிற காலங்கள் எல்லாம் அவருக்காக ஓடணும்னு நினைக்கிறேன், அவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன். நீ அவருக்காக என்ன செய்ய போற? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீ ரகசிய பாவத்துக்கு அடிமையா இருந்தீனா இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு. என் ஆண்டவருடைய அன்பு உன்னை நேசிக்கிறது, உன் வாழ்க்கையை அது மாற்றும். நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? அவருடைய சீசனா எத்தனை பேர் மாற போறீங்க? அவர் சிநேகிதனா எத்தனை பேர் மாற போறீங்க? சிநேகிதியாக எத்தனை பேர் மாற போறீங்க? உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என் பிள்ளைகளை நீங்க கைவிடப்பட்ட நிலையில போய்விடக் கூடாது. அவர் வரும்பொழுது ஆமென் இயேசுவே வாங்கன்னு சொல்லுகிறவர்களாய் நீங்க மாறணும். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயங்களில நீர் கிரியை செய்யும். கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு இருப்பார்களானால் உங்க அன்பு பெரிதென்று அவர்கள் நினைக்கட்டும். நீர் அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் நீர் கைவிடுகிறவர் அல்ல, புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, வெட்கப்படும்படி விடுகிறவர் அல்ல ஆண்டவரே. அதை ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளட்டும். கூடி வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டவர்களை நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வழுவாதபடி நம்மை காக்கவும், மாசற்றவராய் மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்தவும் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிவண்ணி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட, உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட எப்பொழுதும் என்றும் தங்கியிருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவாராக. ஆமென். இம்மான் அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.